ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? Lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR Kovalam. Grand launching on 22nd, 23rd and 24th August 2025. 4 lakhsல ECRல plot. Call 8682089820. See, இந்த ஊழல் வந்து ரொம்ப முக்கியமான ஊழலுங்க. எப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேரில் இந்த அட்ரஸை நீங்கள் போட்டிங்கன்னா, சப்போஸ் 21 ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் அப்படின்னு நீங்கள் மதுரை சம்திங் போட்டிங்கனாலே அந்த அந்த கட்டிடம் வீடா இல்லை வந்து அது வந்து காம்ப்ளெக்ஸா ஹோட்டலா என்னன்றதை அது காட்டும். அதையே இவங்க ஆல்ட்ரு பண்ணிட்டாங்க. இது எல்லாமே இவங்கன்னா பேருக்கு இவ்வளோ பெரிய ஊழல் வெளியே வந்துருச்சு. இதை வந்து மூடி மறைக்கவும் முடியாது. அப்போ ஏதோ ஒரு பொத்தாம்பதுல ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறதாகவே. இது ஒரு கண்துடைப்பு தான் சார். கண்துடைப்பு மட்டும்தான். கூட அரசு வழங்குறாங்கல்ல சார், புடவை பொங்கலுக்கு வழங்குறாங்க, அதில் கூட ஒரு பெரிய ஒரு ஊழல் நடந்துக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. நான் தான் அது சொல்லியிருந்தேன். இல்லை, தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருந்தோம். நானும் ரொம்ப வருஷமாக பேசியிருந்தோம். அண்மையில் தான் அது தெரிஞ்சது எப்படி இங்கேருந்து அந்த புடவைகள்லாம் கடத்தப்பட்டு ஆந்திராவுக்கு போகுது. ஆந்திராவில் ஒரு சின்ன கிராமத்தில் அங்கே வந்து எல்லாத்தையும் புடவையெல்லாம் துவைச்சி வச்சு 11 பேர் 12 பேர் இருக்கிறாங்க. ஆமாம், அதில் வந்து ஏன் ஒரு பெண் டிஜிபி வந்திருக்கலாமே. இதுதான் ஏடிஎம்கே என்ன கேட்குறாங்க, மற்ற கட்சிகள் என்ன, ஒயிட் பேப்பர் கொடுங்க. எத்தனை பேருக்கு எத்தனை கம்பெனிஸ் இங்கேருந்து வந்தது, அவங்களோட முதலீடு, இதை வந்து ஓப்பனாக கொடுத்து போகலாங்க. யூ ஹவ் டன் அ ரைட் திங். இந்த எடுத்துக்க பேப்பரை செக் பண்ணிக்க, இந்த கம்பெனிலேருந்து இவ்வளோ 1000 வந்திருக்கு, இவ்வளோ லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம், கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட். ஏன்னா கவர்மெண்ட்டு ரெக்கார்ட்ஸ் இல்லாமல் இருக்காதுல்ல, கவர்மெண்ட்டு கண்டிப்பாக ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல. அப்போ அது ட்வீட் போட வேண்டியதுன்னு. அதில் எதுக்கு கேட்கும்போது நீங்கள் போய் எம்ஓயு போட்டதை விட நாங்கள் அதிகமாக தான் போட்டிருக்கோம். 10 குடும்பத்தில் இந்த அரசு வந்த பிறகு எத்தனை பேருக்கு இங்கே வந்து வேலை கிடைச்சிருக்கு ப்ரைவேட்டில், அதாவது அரசு மூலியமாக. அநியாயம் போய் இன்டர்வியூ பண்ணி வேலை கிடைக்கிறது அது வேறு. கவர்மெண்ட் மூலியமாக எத்தனை தனியார் கம்பெனிக்கு வேலை கிடைச்சிருக்கு, எத்தனை பேருக்கு அரசு வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். போலீஸோட ஃபெயிலியர்னு தான் சொல்லணும். நீங்கள் இப்போ டைவர்ட் பண்ணுறதுக்கு எங்கே போனீங்க? உங்களோட டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் என்னாச்சு? டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்லாம் சரியாக இருக்குது, ஆம்புலன்ஸ் மட்டும் அப்புறம் ஒரு கூட்டத்துக்கு வந்தால் நான் போடுற எல்லா கூட்டத்துலையும் எப்படி ஆம்புலன்ஸ் வருதுன்னு அவர் கேட்குறாரு இல்லையா. ரெண்டாவது, கூட்டம் உண்மையிலே அதிகமாக வருது. அது வந்து திமுகவுக்கு ஒரு ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் ரெட்பிக்ஸ் ஊடகத்தின் ஆசிரியருமான திரு ஃபெலிக்ஸ் ஜெரார்ட் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். மதுரை கார்பரேஷனில் வந்து ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்கு. 200 கோடி ரூபா அளவுக்கு ஒரு ஊழல் நடந்திருக்குன்ற ஒரு செய்தி வந்துச்சு. அதுக்கு வந்து ஈடுபட்ட மண்டல குழு தலைவர்கள் எல்லாம் ராஜினாமா பண்ணணும்ட்டு முதல்வர் அவர்களே ஒரு உத்தரவு போட்டிருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மேயரோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல சார், வசந்தகுமார்ன்றவர், அவர் மேலே வந்து பொன் வசந்தகுமார், அவர் மேலே வந்து பொருந்தாத வழக்கு போட்டிருக்காங்க. ஏன்னா நாளைக்கு வந்து இடி அதுக்குள்ளே வந்துடக்கூடாது, அது பிஎம்எல்ஏ கேஸ் உள்ள போயிடக்கூடாதுன்றதுக்காக போலீஸே வந்து ஒரு ஃபேப்ரிகேட்டடாக வேறு மாதிரி ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்கன்ற மாதிரி ஒரு புகாரம் சொல்லியிருக்காரு. யாருன்னா ஐஆர்எஸ் ஆஃபீஸர் திரு அருண்ராஜ் அவர்கள், டிவிகே. அதை பற்றி என்ன சார், உங்கள் கருத்து என்ன சார்? இந்த ஊழல் வந்து ரொம்ப முக்கியமான ஊழலுங்க. எப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேரில் இந்த அட்ரஸை நீங்கள் போட்டிங்கன்னா, சப்போஸ் 21 ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் அப்படின்னு நீங்கள் மதுரை சம்திங் போட்டிங்கனாலே அந்த அந்த கட்டிடம் வீடா இல்லை வந்து அது வந்து காம்ப்ளெக்ஸா ஹோட்டலா என்னன்றதை அது காட்டும். அதையே இவங்க ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. அப்போது அப்படி ஆல்டர் பண்ணும்போது அது வந்து சாதாரண டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரெல்லாம் பண்ண முடியாது. அதை மாற்றுவதற்கான ஒரு உயரதிகாரிக்கு தான் அந்த சாஃப்ட்வேரில் சேஞ்ச் பண்ணுறதுக்கான அதிகாரம் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை மாற்றும்போது சாதாரண ஆளை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. அப்போ இவங்க யாரெல்லாம் வந்து இதில் எஃப்ஐஆரில் போட்டு அரெஸ்ட் காட்டியிருக்காங்கன்னா எல்லாம் ஆர்டினரி பீப்புளை தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிட்டையர்டானவர், இப்போ கரண்ட்டில் உள்ள யாரையும் காட்டல. மேயரே ரெசிக்னேஷன் பண்ணணும் அப்படின்றது தான் கோரிக்கை. ஆனால் அவங்க வந்து அந்த கோரிக்கையை அவங்க இது திமுக அரசு சொன்னதே அவங்க மதிக்கலை. இப்போ என்ன இதில் இடி நினைத்தால் எப்போ வேணாலும் உள்ளே வரலாம் இல்லை. ஏன்னா இதில் மணிலாம் இந்த தவறாக வாங்கப்பட்ட மணி எங்கே போச்சு அப்படின்றது தானே இங்கே கேள்வி. இது எல்லாமே இவங்கன்னா பேருக்கு இவ்வளோ பெரிய ஊழல் வெளியே வந்துருச்சு. இதை வந்து மூடி மறைக்கவும் முடியாது. அப்போ ஏதோ ஒரு பொத்தாம்பதுல ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறதாகவே நான் ஒரு கண்துடைப்பு தான் சார். கண்துடைப்பு மட்டும்தான். இப்போ கூட அரசு வழங்குறாங்கல்ல சார், இந்த புடவை பொங்கலுக்கு வழங்குறாங்க, அதில் கூட ஒரு பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு. நான் தான் அது சொல்லியிருந்தேன்.
இல்லை தொடர்ச்சியாக பேசியிருந்தோம், நானும் சவுக்கு ரொம்ப வருஷமாக பேசியிருந்தோம். அண்மையில் தான் அது தெரிஞ்சது எப்படி இங்கேருந்து அந்த புடவைகள்லாம் கடத்தப்பட்டு ஆந்திராவுக்கு போகுது. ஆந்திராவில் ஒரு சின்ன கிராமத்தில் அங்கே வந்து எல்லாத்தையும் புடவையெல்லாம் துவைச்சி கழிச்சு அது மேலே ஒரு ஸ்க்ரீன் பிரிண்ட் போட்டு அது 100 ரூபாய் அப்படின்ற அளவில் இந்தியாவின் பல பகுதிகளுக்கு அங்கேருந்து அனுப்பப்படுது. இதுவும் அகெயின் வந்து ஒரு புடவை 2 லட்சக்கணக்கில் புடவை போகுது. அப்போ லட்சக்கணக்கில் புடவை இங்கேருந்து கடத்தப்பட்டு விற்பனை ஆகுதுன்னா அதற்கு பின்னாடி பெரிய அதிகாரிகளும் அமைச்சர்களும் தானே ஈடுபட்டு இருக்க முடியும். இது இது அது சாதாரண மக்களுக்கு போய் சேர வேண்டிய புடவைங்க. தமிழ்நாடு மக்களோட வரிப்பணம் அவங்களுக்கு அது வரிப்பணம் மட்டும் இல்லை, இது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியை வாழ வைக்குது. இப்போ கிராமத்தில் உள்ள நெசவாளர்கள், கூட்டுறவு நெசவாளர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு யார் இன்னைக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறா? யாருமே ஆர்டர் கொடுக்குறது இல்லை. அப்போ கவர்மெண்ட்டு அவங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்து பண்ண சொல்லுது. அப்போ தான் அவங்களுக்கு இப்போ ஒரு 50 லட்சம் புடவை இந்த வருஷம் வேணும் அப்படின்னா அந்த 50 லட்சம் புடவையும் ஒரு தனியார் ஒரு நெசவாளர்கிட்ட கொடுத்தா அவளால் பண்ண முடியாது. அதுக்கு இருக்கிற ஒரு 10-15,000 நெசவாளர் குழுக்கள்கிட்ட கொடுத்து நீங்கள் ஒரு 5,000 கொடுங்க, நீங்கள் ஒரு 10,000 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணம் அவங்கள்ட்ட போகும். அந்த பணத்தை வைத்து அவங்க வந்து அந்த ரொட்டேட் பண்ணுவாங்க. அப்போ எக்கானமி இங்கே ரொட்டேட் ஆகும். ஓகே, இதுதான் இதுக்கு பின்னாடி உள்ள பிஸ்னஸ் மாடல். இந்த புடவையை கூட இவங்கள்ட்டையும் இந்த நெசவாளர்கள்ட்டையும் கொடுக்காம வெளியிலேருந்து சூரத் போன்றதுலேருந்து மட்ட ரகத்துக்கு வாங்கி அதை மக்களுக்கும் கொடுக்காம வெளியில் எப்படி அமைக்கிட்டு இருக்குது எந்த அளவுக்கு? அதாவது மக்களோட வரிப்பணத்தில் யாரோ ஒருத்தவங்க வந்து ப்ராஃபிட்டை பார்க்குறாங்க. 100 ரூபாய்க்கு அதில் அவன் செலவு பண்ணுறதுன்னா 20 ரூபா அதிகபட்சமாக செலவு. அயனிங் ப்ளஸ் ஸ்க்ரீன் பிரிண்டிங், இவ்வளோ தானே. வாஷிங், அயனிங் அண்ட் ஸ்க்ரீன் பிரிண்டிங். இதை போட்டு இந்தியா ஃபுல்லும் பல்வேறு இடத்துக்கு அனுப்பப்படுது. லாட்டாக. இப்போ தமிழ்நாட்டில் வாங்கி அதை விற்க முடியாது, ஏன்னா அதில் சீல் இருக்குது. சீலை தொடச்சிட்டு வேணால் விற்றுடலாம், அப்படி கூட டிசைனில் மாட்டிப்பாங்கன்னு வைங்களேன். மற்ற மாநிலத்தில் கேரளாவோ, ஆந்திராவோ, கர்நாடகாவோ, குஜராத்தோ, பெங்காலோ இப்படி போகும்போது யாருக்கு என்ன தெரியும்? இதுவும் மிகப்பெரிய ஒரு ஸ்கேம். ரொம்ப அதாவது வேதனையாக இருக்குது இது மாதிரியான ஸ்கேம்லாம் நடக்குது. இது வந்து இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டில் மட்டும்தான் நடந்துச்சா, இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா சார்? இதுக்கு முன்னாடி நடந்திருக்குங்க, நடந்திருக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு வந்து நான் பெற்ற அந்த புடவைகள் கடந்த 5 ஆண்டுகளா 21லேருந்து 25 வரையும் வந்து புடவை நம்மள்கிட்டே இருக்குது. அப்படி இருக்கும்போது இது என்ன சொல்கிறது நம்ம சார்? அடுத்து பார்த்தீங்கன்னா டிஜிபியை வந்து திரு வெங்கட்ராமன் அவர்களை வந்து பொறுப்பு டிஜிபியாக நியமிச்சிருக்காங்க. இதில் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட கைட்லைன்ஸை தமிழ்நாடு அரசு கொஞ்சம் கூட அவங்க வந்து ஃபாலோ பண்ணலையே சார்? இல்லைங்க, எதுக்கு புரியவே இல்லைங்க. பொறுப்பு வேறு ஆளே இல்லாமல் இருந்தால் நீங்கள் பொறுப்பு டிஜிபியாக நினைக்கலாம். 11 பேர் 12 பேர் இருக்கிறாங்க. ஆமாம், அதில் வந்து ஏன் ஒரு பெண் டிஜிபி வந்திருக்கலாமே? சீமா அகர்வால். ஆமாம், அவங்க தானே வந்து முதலிடத்தில் இருக்கிறாங்க. அவங்க வந்தால் நம்ம நாட்டுக்கே ஒரு எனக்கு தெரிஞ்சு பல 10 ஆண்டுகளுக்கு பிறகு எந்த பெண் டிஜிபியும் இருந்ததில்லை. ஐ திங்க் கடைசியாக கருணாநிதி பீரியடில் தான் ஒரு பெண் டிஜிபி இருந்ததாக எனக்கு ஞாபகம். இப்போயும் ஒரு பெண் டிஜிபி வந்திருக்கலாமே. இது எல்லாருமே கிரிட்டிசைஸ் பண்ணுறது. இந்த கவர்மெண்ட்டோடைய எல்லா செயல்பாடுகளையும் ஈஸியாக விமர்சனம் பண்ணுற அளவுக்கு ஓட்டையை வச்சு தானே இவங்க பண்ணுறாங்க. எதனால் சார் பண்ணுறாங்க? மேபி அதில் அட்டென்ஷன் இல்லையா, முதல்வருக்கு கவனம் இங்கே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருது. கவனம் இருந்தாலும் சரி நீங்கள் யாராவது பண்ணிக்கங்கப்பா அப்படின்னு விட்டு போயிட்டாரா, இல்லை எல்லாத்தையும் கீழே உள்ள அதிகாரிகள் தங்கள் விருப்பத்துக்கேற்ப இங்கே வந்து ஆட்சியை நடத்துகிறாங்களா? இப்போ பல்வேறு கேள்விகள் வருதில்ல. அண்ணாமலை இதை பற்றி பேசுகிறாரு. இப்போ அந்த நிகழ்ச்சிக்கு அந்த டிஜிபி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் பவர் அதுக்கு நடந்து இந்த உயரதிகாரிகள் யாருமே போகல அப்படின்றாரு. அப்போ உயரதிகாரிகளே போகல அப்படின்னும் போது இப்போ பொறுப்பு டிஜிபியில் இருக்கிறவர் போடும் உத்தரவுகளை அடுத்த அதிகாரிகள் எப்படி மதிப்பாங்க அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி வருதுல்ல. இது அட்மினிஸ்ட்ரேஷனில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்ல. ஸோ அதை தான் நான் சொல்கிறேன், இந்த அரசை எல்லா இடத்துலையும் நம்ம வந்து குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம். அந்த லெவலில் தான் இது இருக்குது. ஏற்கனவே முதல்வர் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, இவங்க வந்து அதிகாரிகளை வந்து ஒரு சரியாக கண்காணிக்க மாட்டாருன்றது. இது பார்க்கும்போது உண்மை ரொம்ப அப்பட்டமாக இப்போ தெரியுதுல்ல. எந்த தமிழ்நாட்டு இந்தியாவிலே இது மாதிரி ஒரு பொறுப்பு டிஜிபின்ற போஸ்டே இல்லை. அப்படி இதுவரை எந்த மாநில அரசுலையும் வந்ததில்லை அப்படின்னு சொல்லப்படுறதுல இது எதுக்கு? ஏன் ஆளே இல்லையா இங்கே அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. ஸோ இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எதை நோக்கி போகுது அப்படின்றதே. ஸோ மேபி ஒரு 6 மந்த்தில் ஒரு எலெக்ஷன் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம் சார். 10 மந்த்ஸில். ஆமாம், இதுக்கு சம்மந்தமாக இந்த டிஜிபியோட நியமனம் இருக்கலாம். ஐ டோன்ட் திங்க் ஸோங்க. அதுக்கு இப்போ டிஜிபி வந்து 5 ஆண்டுகளோ 3 ஆண்டுகளோ இருக்க போகிறதில்ல. ஏன்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்
தன்னுடைய சேர்ந்து அவர் ஒவ்வொரு ப்ரொமோஷனாக பெற்று 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 மேலே வரும்போது அவருக்கோட ஏஜ் வந்து ரொம்ப மேபி அதிகபட்சமாக 1 வருஷம் 6 மாதம் 8 மாதம் இவ்வளோ தான் வந்து ஒரு ஒரு டிஜிபி இருக்க முடியும். இந்த பீரியட்லேயே இது 3வது டிஜிபியில் இப்போ 5 ஆண்டுகள் சைலேந்திர பாபு, ஜிவால், அதுக்கடுத்தது இப்போ இவர். அப்போ ஏஜ் ஆகும்போது ரொம்ப நாள்லாம் இருக்க முடியாது. அதே ரொம்ப இப்போ ஒரு கமிஷனர் ஒரு 3 ஆண்டுகள் இருக்கிறாரு, அது மாதிரிலாம் இங்கே இருக்க முடியாது. சீனியாரிட்டி படி கொடுக்குறதுல என்ன இதில் பிரச்சனை இருக்க போகுது? இவர் தான் வந்து எலெக்ஷனில் வேலை செய்ய வரப்போகிறோம் அப்படியெல்லாம் அதை நினச்சிக்க வேணாம். சம்மதர் வெறுப்புன்னு சொல்கிறாங்களே, அதுதான் இதுக்கு பின்னாடி. ஏதோ லாபி ஏதோ ஒர்க் பண்ண உண்மை, ஏதாவது ஒரு லாபி கண்டிப்பாக இருக்கும். மேபி அது வந்து இன்னொன்று பார்த்தோம்னா ஒரே ஒரு பாயிண்ட் என்ன நம்ம பார்க்கலாம்னா, அந்த 12 அதிகாரிகளும் பெரும்பாலானோர் வட இந்தியர்களாக இருக்கிறாங்க. இவர் மட்டும்தான் வந்து தமிழராக இருக்கிறாரு. அப்படி கூட ஒரு லாபி பண்ணியிருந்துருக்கலாம்ன்றது ஒரு சந்தேகம் இருக்கு. ஓகே, முதல்வர் வந்து வெளிநாடு பயணம் போயிருக்காரு சார். முதலீடுகளை ஈர்க்க போயிருக்காரு. ஏற்கனவே வந்து 10 லட்சம் கோடி அளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து முதலீடு பண்ணியிருக்கிறதாவும் சொல்றாரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க இந்த வாட்டி போனதை? இல்லைங்க, 10 லட்சம் கோடி முதலீட்டுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 900 கம்பெனிஸ் கூட 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்றாங்க. 10 லட்சம் கோடின்றது ஒரு 10 ட்ரில்லியன். இட்ஸ் பிக் மணி. அது எல்லாமே என்னவா இருக்குது? அது உண்மையிலே ப்ராக்டிக்கலாக வந்துருச்சா அப்படின்னு பார்த்தா அதில் ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. 14 மில்லியன் நினைக்கிறேன். 14 மில்லியன் தான் ஒரிஜினல் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு இங்கே வந்திருக்கிறதா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் மற்ற நிறுவனங்களும் சொல்லுது. அப்போ இது 14 எங்கே, 10 லட்சம் கோடி எங்கே? ரெண்டுக்கும் ஒரு பொருந்தாத ஒரு நிலை இருக்குல்ல. போய் இதில் என்னென்னா, இப்போ இதுதான் ஏடிஎம்கே என்ன கேட்குறாங்க, மற்ற கட்சிகள் என்ன, ஒயிட் பேப்பர் கொடுங்க. எத்தனை பேருக்கு எத்தனை கம்பெனிஸ் இங்கேருந்து வந்தது, அவங்களோட முதலீடு, இதை வந்து ஓப்பனாக கொடுத்து போகலாமே. இஃப் யூ ஹவ் டன் அ ரைட் திங், இந்த எடுத்துக்க பேப்பரை செக் பண்ணிக்க, இந்த கம்பெனிலேருந்து இவ்வளோ 1000 வந்திருக்கு, இவ்வளோ லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம், கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட். ஏன்னா கவர்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் இல்லாமல் இருக்காதுல்ல, கவர்மெண்ட்டை கண்டிப்பாக ரெக்கார்ட்ஸ் இருக்குல்ல. அப்போ அது தூக்கி போட வேண்டியதுன்னு. அதில் எதுக்கு கேட்கும்போது நீங்கள் போய் எம்ஓயு போட்டதை விட நாங்கள் அதிகமாக தான் போட்டிருக்கோம். சரியா, நான் வந்து எம்ஓயு போடல, அந்த கவர்மெண்ட்டு சரியில்லை, அதனால தானே நீங்கள் வந்தீங்க, நீங்களாம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருங்க. முதல்வர் வந்து பயணம் போகிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர் வந்து அரசு நிகழ்வாகவே போட்டோம், இல்லை நான் போனேங்க 10 கம்பெனி தான் வந்ததுன்னா கூட சொல்லிட்டோம். அதில் ஏன் உண்மைத்தன்மை இல்லாமல் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுற மாதிரி சொல்லிட்டு. இதை தான் வந்து அமைச்சர் திரு சேகர்பாபு அவர்கள்ட்ட ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டிருக்காரு. அவங்க என்ன சொல்கிறாருன்னா, திரு எடப்பாடி அவர்கள் அவர் ஆட்சியில் இருந்தபோது வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்களா, இல்லை திரு பிரதமர் அவர்கள் வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டாரா அப்படின்ற மாதிரி எப்பயும் ஒரு அரசியல் பண்ற மாதிரி இதுலயும் இல்லை. அதுதான் வேற என்ன பண்ண முடியும்? அதில் வேற என்ன பண்ண முடியும்? டிரான்ஸ்பரன்சி இல்லை. இதில் சி இஃப் தெர் இஸ் அ ட்ரூத் அண்ட் யூ கேன் பி வெரி டிரான்ஸ்பரண்ட். உண்மை என்கிட்ட இருக்கும்போது அது டிரான்ஸ்பரண்ட்டாக நான் வச்சுக்கிறதுல தப்பு கிடையாது. இப்போ உண்மை இல்லைன்றதுனால நீங்கள் வந்து வெள்ளை அறிக்கை தரமாட்டேங்கிறீங்க. ஸோ இதில் இனிமேலும் இதை எதிர்பார்க்க முடியாது. இன்னும் 10 மாதங்கள் அதுக்குள்ளே இவங்க வெள்ளை அறிக்கை கொடுத்து அப்படியே தமிழ்நாடு. உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுடைய நண்பர்களில் ஒரு 10 பேரில் 10 குடும்பத்தை எடுத்துங்க. 10 குடும்பத்தில் இந்த அரசு வந்த பிறகு எத்தனை பேருக்கு இங்கே வந்து வேலை கிடைச்சிருக்குது ப்ரைவேட்டில்? அதாவது அரசு மூலியமாக, தனியாக போய் இன்டர்வியூ பண்ணி வேலை கிடைக்கிறது அது வேற. கவர்மெண்ட் மூலியமாக எத்தனை தனியார் கம்பெனிக்கு வேலை கிடைச்சிருக்குது, எத்தனை பேருக்கு அரசு வேலை கிடைச்சிருக்குது அப்படின்னு பாருங்களேன். அதுக்கே வந்து நம்மள்ட்ட ஒன்றுமே எந்த இது. முதல்வர் ஒரு இடத்துல சொல்கிறாரு 30 லட்சம் பேருக்கு நாங்கள் வேலை கொடுத்துட்டு, 2 மாதத்தில் சொல்கிறாரு 80 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டு. இது எப்படி முடியும்? இது 50,000 இது 2 மாதத்தில் இல்லை. இப்போ ஆகஸ்ட் போன வருஷம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொடியேற்றும் போது 30 லட்சம்ன்றாரு, 30 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டோன்றாரு. அதற்கு அடுத்தது செப்டம்பர் அக்டோபர் நவம்பரில் 80 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டோன்றாரு. அது எப்படி முடியும்? அப்போ அதுக்கும் வந்து எத்தனை பேர் எந்தெந்த கம்பெனியில் என்ன சம்பளத்தை கூட ஒரு ரெக்கார்ட்ஸே இல்லை, எந்த ரெக்கார்ட்ஸும் இல்லை. சொல்லலாம்ல, இந்த ரெக்கார்ட்ஸ் இருக்குது, இந்த கம்பெனியில் இத்தனை பேர் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க, இந்த அரசு நிறுவனத்தில் நாங்கள் வந்ததுலேருந்து டிஎன்பிசி மூலமாக இத்தனை லட்சம் பேர் வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்றது ஓப்பனாக சொல்லலாம்ல. இப்படி அது உண்மையில் நடந்திருந்தால், நடக்காத பட்சத்தில் நீங்கள் தான் தோராயமாக சொல்லிட்டு டீட்டெயில் இல்லாமல் போக வேண்டியதான். அதிமுக பொதுச் செயலாளர் வந்து இப்போ பிரச்சாரம் போயிட்டுருக்காரு, தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம்ன்ற பேரில். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமும் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது சார். இது வந்து திமுகவுக்கு வந்து ஒரு கண் ஊத்துறதா அவங்களும் ஒரு சொல்கிறாங்க, விமர்சனமாக வைக்கிறாங்க. இது எப்படி சார் பார்க்க? அதனால தான் ஆம்புலன்ஸ் சொல்கிறாங்க. கேட்டால் உண்மையிலே அங்கே வந்து ஒருத்தர் மயக்க போட்டு விழுந்துட்டாங்க, அதுக்காக வந்தோம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. நம்ம ப்ராக்டிக்கலாக யோசிப்போம்.
எடப்பாடி நாளைக்கு போயிட்டு 12 மணிக்கு ஈரோட்டில் ஒரு இடத்துல ஜங்ஷனில் பிரச்சாரம் பண்ண போகிறாரு? வாய்ப்பே கிடையாது இல்லையா? குறைந்தபட்சம் 10 நாளைக்கு முன்பே இந்த இடத்துக்கு வருவார், இந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணுவார், இந்த இடத்துல இவ்வளோ 1000 பேர் கூடுவாங்க. இதெல்லாம் அந்த பகுதியில் உள்ள காவல்துறைகிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஆமாங்க சார். காவல்துறைகிட்ட எதுக்கு சொல்லப்படுதுன்னா, இவ்வளோ பேர் கூட்டம் கூடுவாங்க, இவ்வளோ பேர் கூட்டம் கூடினா இத்தனை 1000 வெஹிக்கிள்ஸ் வரும், இவ்வளோ நம்பர் ஆஃப் வெஹிக்கிள் வந்துச்சுன்னா அதை எங்கே பார்க் பண்ணுவீங்க? இந்த இடத்துல பார்க் பண்ணுறதுக்கு பார்க்கிங் லாட் வாங்கணும். அதுக்கப்புறம் இந்த நகரத்தில் வந்து இவ்வளோ பேர் இந்த மையப்பகுதியில் கூட போகிறாங்கன்னா டிராஃபிக்கை வந்து வேறு வழியாக டைவெர்ட் பண்ணி விடணும். இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடந்திருக்கும்ல. இப்போ ஆம்புலன்ஸுக்கும் டைவர்ஷன் பண்ணி எடுத்துருப்பாங்கல்ல. இப்போ ஆம்புலன்ஸ் மட்டும் எப்படி நடுவில் உள்ள வருது? எல்லா வண்டிகளுக்கும் வேறு வழியாக டைவர்ஷன் நடக்குது. அப்போ இந்த பகுதியில் போனால் நீ வந்து போய் சேர்றதுக்கு லேட் ஆகிடும்ப்பா. ஆம்புலன்ஸுன்றது ரொம்ப அவசரமாக நீங்கள் போயிடணும், இப்படி போ அப்படின்னு தானே டைவெர்ட் பண்ணுவாங்க. அப்போ எதுவுமே டைவர்ஷன்லாம் நடக்கலைன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி சரி அவர் பேசிகிட்டு இருக்காரு, மற்ற வெஹிக்கிளும் போயிட்டு இருந்து ஆம்புலன்ஸும் வந்துருச்சுன்னு சொல்லலாம். அப்போ இது மாதிரி எந்த பிளானிங்கும் நடக்கலையா? பிளானிங்கே நடக்காமல் ஆம்புலன்ஸ் வந்துருதா? அப்போ இது போலீஸோட ஃபெயிலியர்னு சொல்லலாம். போலீஸோட ஃபெயிலியர்னு தான் சொல்லணும். நீங்கள் அப்போ டைவெர்ட் பண்ணுறதுக்கு எங்கே போனீங்க? உங்களோட டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் என்னாச்சு? டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்லாம் சரியாக இருக்குது, ஆம்புலன்ஸ் மட்டும் அவர் ஒரு கூட்டத்துக்கு வந்தால் பரவாயில்ல, ஒருத்தர் நான் போடுற எல்லா கூட்டத்துலையும் எப்படி ஆம்புலன்ஸ் வருதுன்னு அவர் கேட்குறாரு இல்லையா? ரெண்டாவது, கூட்டம் உண்மையிலே அதிகமாக வருது. அது வந்து திமுகவுக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும். அதை சரி பண்ணுவதற்கு தான் இவங்க வேற எது ட்ரை பண்ணாங்க. எதுவுமே உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு அடிச்சு விட்டாங்க, அவுட் ஆயிடுச்சு. சரி, ஹாஸ்பிட்டலில் போய் அங்கனாச்சும் நம்ம உட்காந்து இது பண்ணுவோம்னா அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போது அடுத்தது வேறு ஏதாவது பிளான் பண்ணுவாங்க. அது வந்து எடப்பாடி அவர்களுக்கே பேக் ஃபயர் ஆன மாதிரில சார். எதுங்க? இது வந்து உண்மையாலேயே அரசியல் நோக்கத்தோடு திமுக வந்து ஒரு ஆம்புலன்ஸை வெளில விட்டுருந்தா அது வந்து சரி போ, ஒரு ஆம்புலன்ஸ் தானே போட்டோம், பாருங்க இவங்க ஒரு அரசியல் தான் பண்ணுறாங்கன்னு ஒரு கடந்து போயிருக்கலாம்ல சார் எடப்பாடி. இல்லை, இரிட்டேட் ஆகிடுவாங்க. எடப்பாடியும் அதை கொஞ்சம் ஹைப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் ப்ராப்பராக சொல்லியிருந்துருக்கோம். அவர் சொன்னார், என்னங்க இது எல்லா இடத்துலையும் நான் போகிற எல்லா மீட்டிங்கில் ஆம்புலன்ஸ் ஒன்று வந்துட்டு இருந்ததுன்னா என்ன அர்த்தம்? அப்படியோட நிறுத்திருக்கணும் முடிஞ்சு அடுத்தது அவர் அடிப்பேன் உடைப்பேன் அப்படின்னு சொன்னது அந்த தொண்டர்களை கொஞ்சம் உசுப்பேத்தி விட்ட மாதிரி. நடப்பு அரசியல் குறித்து நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இது குறித்து நம்ம மேலும் டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். ரொம்ப நன்றிங்க.